பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது வந்து இந்த சீசன் 9 பிசுபிசுத்து போக காரணம் ஆ. என்ன? ஒரு 4 பேரு. அந்த 4 பேர பத்தி தான் நம்ம வந்து வீடியோல பேசப் போறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். பிக் பாஸ் அப்படின்றது ஒரு கேம் ஷோ. எஸ். அதுல ஒரு ரியாலிட்டி. அது வந்து சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு. ம். அதுல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேம் ஃபார்மேட்ல Strategy. விளையாடுறதுக்கு வருவாங்க. ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு விளையாடுவாங்க. தப்பு கிடையாது. ம். அதுல வந்து ஆம், பாலாஜி முருகதாஸ் மாரி இருப்பாங்க. ஆரி மாரி இருப்பாங்க. எஸ். இது எக்ஸ்ட்ரீம்ஸ் சொல்லிட்டேன் நானு. ஒரு ம். பக்கம் வந்து நான் வந்து குறைந்தபட்ச நேர்மையா அறத்தோடயே நான் இருப்பேன்னு ஒருத்தர், நான் எல்லாத்தையும் மீறுவேன்னுவாரு. ஆனா சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு விளையாடுவேன். ஆ. ஒண்ணு செய்வேன், ஒரு கேம சொதப்புவேன். ஆனா அதுல கொஞ்சம் ஏன்னா நாளுக்கு நாள் இது வந்து ஒர்ஸ் ஆகிட்டே போகுதுன்றதுக்காக சொல்ல வரேன். அதேதான். சீசன் 4ல இருந்த அந்த போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட அது இந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கிடையாது. முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாலாஜி முருகதாஸ் ஆரியும் பேசிக்குவாங்க. அதேதான். இந்த இடத்துல இது தப்புடா, அது செய்யாத நீ அப்படின்ட்டு போவாங்க. அதுதான் ஒரு கேம் ஸ்பிரிட். ம். இங்க இந்த கேம்ல ம். பாரு தான் மெயின் பார்ட். அவ்வளவுதான். பாருடைய கேம் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, யாராவது ஒருத்தவங்கள தன் கூட வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை பண்ணணும். அது ப்ரோமோல வரணுன்றது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. எஸ். அவங்க அதுக்கு வந்து சில விஷயங்கள பண்ணாங்க. அதுல எல்லாரும் வந்து அதுல வந்து இறங்க ஆரம்பிச்சாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பாரு கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் கமருதீன் பேரு, எஸ். வாட்டர்மெலன் பேரு, ஆ. அதன் பிறகு வந்து இல்ல முதல்ல சாண்ட்ரா கலையரசன் பேரு. ஜாக்கி. முதல்ல கலையரசன் பாரு கூட ஆ. சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பெயர்கள்ல சொல்றேன். அதுல ம். கலையரசன் சொல்லுங்க. வந்து டக்குன்னு ஈஸியா தப்பிச்சுக்கிட்டாரு. தப்பிச்சிட்டாரு. ஏன்னா இந்த ட்ரியோ வந்து ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு பொழுது டக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கலையரசன் நவுந்துட்டாரு. ம். அது வந்து வாட்டர்மெலன் உள்ள இருக்கும்போதே சொல்லுவாரு. ஆ. பாத்தியா அவன் நம்மள்ட்ட இருந்து அங்க போய் பேசிக்கிட்டு இருக்கான் பாருப்ப ஆமா, ஆமா. அப்படின்னு போது கலையரசன் இப்படிலாம் ஒரு ஆளாவே நான் நினைக்கல அப்படிலாம் பேசுவாங்க பாரு உள்ளுக்குள்ளாரே. ஓகே. பட் கலையரசன் தெளிவா நகர்ந்துருவார். பட் இங்க நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பாரு யார்கிட்ட பேசுறாங்க? வாட்டர்மெலன். வாட்டர்மெலனுக்கு வந்து தனியா யோசிக்கிற திறமெல்லாம் கிடையாது. ஆனா பாரு ஏத்தி விட்டாங்கன்னா, அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு போர் வீரனாக அவர் எஸ். இருந்தார் வாட்டர்மெலன். எஸ். ஸோ அவருக்குன்னு ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. ஆ. அதே மாரி வாட்டர்மெலன் தப்பு பண்ற இடத்துக்குலாம் இவங்க போய் நிப்பாங்க ஆக்சுவலா. அதேதான். அதே நேரத்துல இந்த வீட்ல வந்து கமருதீன் வந்து என்னன்னா, அவர் வந்து நீங்க வந்து அவரால கேம் கெடவும் இல்ல, நல்லாவும் இல்லன்னு சொல்லலாம். ஆ. பாரு கூட சேராத நாட்கள்லாம் பார்த்தா கமருதீன் சூப்பரா இருப்பாரு. எஸ். செம ஃபன்னு. அவரே வந்து பாரு கூட சேர்றனால தான் இந்த பிரச்சனைலாம் வருது அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து பேபி கீப்பிள்னா வாய உடைச்சிருவான்னுவாரு. இது அவர வந்து நீங்க எதுலயுமே வைக்க முடியாது. எஸ். ஓகேவா? ஆனால் ம். இந்த நார்மலைஸ் பண்ணாங்கல்ல. இப்போ ஒரு ஆ. கேம்ல வந்து வியன்னா, சுபிக்ஷாலாம் போய் புடவ கட்டு போய் அவர்கிட்ட வந்து பேசுனதுமே ஒரு மார்க்லாம் அள்ளி போடுறாருல்ல. அப்பயே நான் சொன்னேன், இந்த கேம் வந்து சொதப்புறாங்க. ஆ. ஒரு ஒரு நியாயமானவனுக்கு போய் சேரக்கூடிய ஒரு உழைக்கிறவனுக்கு, ஒரு நேர்மையா இருக்கிறவனுக்கு எதுவுமே இது கிடையாது. போய் சேர மாட்டுது. ம். அது ரொம்ப தப்பா இருக்கு. ம். இவரு இந்த மாரி வழிஞ்சுக்கிட்டு இது விளையாட்டா நார்மலைஸ் பண்ணும்போது, இவரு போடுற மார்க்னால ஒருத்தவங்களோட வெற்றி தோல்வியே பாதிக்குது. இல்ல இது ஒண்ணு ஜாக்கி. இன்னொன்னு நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தது என்னன்னா, ஒருத்தர் அவங்க என்ன வேணா செய்யலாம் ம். அப்படிங்கிற மாரியான ஒரு பிளேஸ நீங்க குடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது, ம். அவங்க என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆமா. அவங்களுக்கு அப்ப புரிய ஆரம்பிச்சது என்ன, இப்ப நாமளே அந்த வீட்ல இருக்கோம். நான் என்ன வேணா செஞ்சேன். என்ன வந்து பெருசா வீக்கெண்டும் கேள்வி கேட்கல. நான் ஒரு மாரி என்ன வந்து லைட்டாவே போய்க்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ம். நான் தான் அந்த இடத்துல ஒரு ஆளு. நான் ஆமா. தான் கன்டென்ட் குடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு வரும்ல. கரெக்ட். இந்த வருணும்போது இதுக்கு தான் நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவேன். ஆ. அதுக்கு வந்து எதிரணியில இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு ஓட்டுலாம் நெறைய தான் இருக்கும். ஆ. நீங்க அதுல வந்து நீங்க வந்து வருத்தமே பட வேண்டாம். ஏன்னா, நல்லதுன்னு ஒண்ணு கொண்டாடப்படும்போது, கெட்டதும் ஒண்ணு கொண்டாடப்படும். எஸ். ஆனா, நல்லது நிலைத்து நிற்கும். கெட்டது கொண்டாடப்படும், காணாம போயிடும். ஆ. அவ்வளோதான். அதுல இருக்கிற விஷயம். அதனால அவங்களுக்கு ஆளே இருக்காதுன்னு சொல்லவே முடியாது. அவங்களுக்கான ஒரு ரசிகர் பட்டாளமும், அவங்களுடைய அவங்கள விரும்புறவங்க அவங்கள மாரியே கூட இருப்பாங்க நெறைய பேரு. அதெல்லாம் கரெக்ட் ஆ. தான். ஆனா இங்க என்ன நடந்தது? என்ன நடக்கும்னா, நீங்க அந்த மாரி நம்மள யாருமே கேட்கவே முடியலங்கும்போது, அவங்கள பொறுத்தவரை அது கன்டென்ட், அவங்கள பொறுத்தவரை டிஆர்பிங்க. ஆ. கடைசியில ரெட் கார்ட் குடுத்து யாருங்க அனுப்பிச்சது? அது கண்டிப்பாக. அதுதான் சொல்றேன். அப்ப அப்ப அதுதான் அதற்கான பதில் அது. நீங்க அதான் அவங்க கேட்கலன்னா அவங்கள பொறுத்தவரையிலும் உனக்கு தெரியும்ல ஒரு விஷயம். ம். நான் அது வந்து ஹிண்ட் மாரி நான் குடுத்துருவேன். நான் அதனால தான் அவரு என்ன சொன்னாரு? ம். நான் பாருகிட்ட கமருதிட்ட நான் என்ன சொன்னேன்? ம். பார்த்து விளையாடுங்க, பார்த்து விளையாடுங்க, பார்த்து விளையாடுங்கன்னு தான் நான் சொன்னேன். சொன்னேன். அவ்வளோதான். அவ்வளோதான் அவங்க சொல்ல முடியும். எஸ். நீங்க உங்களுடைய டெம்ப்டேஷன் அதிகமாகி, எக்ஸ்ட்ரீம் ஆகி, டொபமைன், கிஃபமைன் எல்லாம் அதிகமாகி என்னாச்சு?
கதவை வந்து எட்டி வச்சுட்டீங்க. அதுக்கும் ஒரு தியரி சொல்றாங்க. ஆ. எட்டி உடைச்சா நீங்க என்னங்க பண்ணணும்? திரும்ப ஏறி வந்து உள்ளார போய் இழுத்து வெளியே தள்ளணும். தானே நீங்க டமால் வந்து அது ஒரு விஷயமாயி அது ஒரு பெரிய விஷயமாயி வெளியே போய் இந்த 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 வெற்றிகள் வந்து இந்த இடத்துல தான் சாண்ட்ரா வராங்க. ஆ. அதாவது பாரு, கமருதீன் சொல்லிட்டேன், வாட்டர்மெலன் சொல்லிட்டேன். வாட்டர்மெலனுக்குலாம் கேம்லாம் கிடையாது. ஆமா சாண்ட்ரா இது கமருதீன் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம். ஆனா சாண்ட்ரா எங்க வராங்கன்னா, நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட வந்தீங்க. எஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாலும் ஒருத்தவங்க போனா போயிடுவாங்கன்றது சொல்லியிருக்காங்க. ஆமா போனதுமே நீங்க கட்டம் போட்ட சட்டையை உட்கார்ந்தீங்களா, அன்னைக்கே அந்த கேமை குடிச்சு வராங்க. அது 3 நாளுங்க. 3 நாள் இல்ல ஜாக்கி 3 ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு மேல. அதாவது உலகத்திலேயே வந்து கணவன் மனைவியே இந்த மாதிரி இல்லவே இல்லைன்ற மாதிரி நீங்க வந்து நடிக்க ஆரம்பிச்சீங்க. அந்த நடிப்பினுடைய வெளிப்பாடு தான் இந்த கேம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணமே. ஒரு நாள் வருத்தம் ஏங்க 1 மணி நேரங்க. ஒரு நாள் கூட வருத்தமா இருக்கலாங்க. ஒரு வாரம் ஃபுல்லா ஒரு கட்டம் போட்ட சட்டையை வச்சுட்டு கதவு கிட்ட உட்கார்ந்தது இதுல வந்து மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. எஸ் இது எல்லோருடைய மன உளைச்சலையும் ஏற்படுத்திச்சு. ஏற்கனவே பாரு ஒரு பெரிய லெவலில் ஏற்படுத்திட்டு அதுக்கடுத்து நீங்க ஒரு பக்கம் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறீங்க. நீங்களும் முன்னுக்கு பின் முரணா இருக்கீங்க. முத நாள் என்ன சொல்றீங்க? நீங்க வந்து என் கதையை கேளுங்கன்ட்டு 3 மணி வரைக்கும் கதை சொல்றீங்க. அதேதான் மறுநாள் வந்து 11 மணிக்கெல்லாம் தூங்குங்கன்றீங்க. நீங்க யார் அந்த வீட்டுல? அதேதான் இதுதான் அங்க கேள்வி. ஸோ இந்த சிச்சுவேஷன்லாம் வந்து சாண்ட்ராவும் ஒரு வகையில் வந்து இந்த கேமை வந்து ஸ்பாயில் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, மன உளைச்சலை ஏற்படுத்தி அவங்க வெளியே தள்ளினது போனது மயக்கடிச்சதெல்லாம் வேற மாதிரி போனாலும் கூட நல்லாவே இருக்கும்போதே நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு மேல இந்த வீட்டை ஸ்பாயில் பண்ணீங்கன்றதான் உண்மை. அதேதான் சரி இப்ப எங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு மாதிரி பிசு பிசுன்னு போனப்ப வந்து விக்ரம் ஒரு வார்த்தை சொல்றதா இன்னுமே எனக்கு மைண்ட்ல இருக்கு. எவ்வளவோ பண்றோம் நாங்க, ஆனா வந்து நெகட்டிவா அவங்க தான் எல்லா இடத்துலயும் வராங்க அப்படின்னு பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாப்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஜாக்கி ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்க ஒருத்தவங்க நெகட்டிவா இருக்காங்க, நீங்க அதை விட்டுருங்க, அது உங்க டிஆர்பி அது தனி. ஆனா உங்களை மதிச்சு டக்குன்னு விக்ரம் அப்படின்னா ஒருத்தர் நிக்கிறாரு அந்த இடத்துல, வினோத் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நிக்கிறவங்கள நீங்க கொஞ்சம் கூட எந்த இடத்துலயுமே வந்து இது பண்ணாம பாராட்டாம, அவங்க இப்ப அவங்க ஒரு கேம் ரீமேட்ச் வைக்கணும் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா அது டிஆர்பிங்கிறதுக்காக நீங்க திரும்ப ரீமேட்ச் வைக்கிறீங்க இல்லையா? அந்த இடத்துல தான் இன்னொன்னு இவங்க இந்த மாதிரியான தவறுகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பொழுது ஒரு குறும்படம் போடுற மாதிரியோ வேற ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருந்தாங்களோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா கூட அதை மறைச்சிக்கிட்டு சாண்ட்ரா நீங்க பயந்தீங்க இல்ல அப்படின்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் கனி நீங்க அவங்கள கேட்காம எப்படி முடிவெடுத்தீங்க? நமக்கு 10 கரெக்டா 50ஆவது நாள்ல கரெக்டா மாத்தினாரு, கேமே மாத்தினாருங்க அவரு. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கேமே மாத்தினாரு. விஜய் சேதுபதி அதுல வந்து ஒரு பங்கு உண்டு தான் அவருக்கும். இதுல என்னன்னா, நீங்க 1 ஹவர் காமிச்சிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. 24 மணி நேரம் நீங்க காமிக்கிறீங்க. எல்லா கிளிப்பும் மக்கள் கிட்ட காமிச்சிட்டு நீங்க நடுவுல ஒரு பிளேட்டை நீங்க மாத்தும் போது அது வந்து பல்லி இழிச்சிடுதுன்னு சொல்லுவாங்க. அதுல என்னன்னா போட்டு காட்டுறாங்க. சாண்ட்ரா நான் உங்களுக்கு ஓகே இல்ல, நான் வந்து இப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஓகே இல்ல, நான் ஒரு ஜட்ஜா உங்ககிட்டயும் கேக்குறேன் அப்படின்னு வாங்க கனி. எதையுமே அதாவது எந்த இடத்துலயுமே நீங்களுமே அந்த உண்மைத்தன்மை இல்லாமல் அவங்கதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது வாட்டர்மெலன் மாதிரியான ஆட்களையும் நீங்க உள்ள கொண்டு வரும்பொழுது சாண்ட்ரா மாதிரியான இருக்கிறவங்க லாஸ்ட் ஒரு 30 நாளைக்கு எடுத்தாங்கன்னா இவங்க 70 நாளைக்கு எடுத்துட்டு தான் போனாங்கன்னு நான் வாட்டர்மெலனை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணவங்க வந்து அந்த வீட்டில் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணவங்க வந்து எஃப்ஜேவும் கமருதீனும். இவன் இந்த மாதிரியான வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது சுபிக்ஷா தான் அதை நிறுத்து போக வச்சாங்க. எங்களுக்கு வந்து எந்த பெண்களுக்குமே ஆதிரையிலேருந்து எல்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது கமருதீன் மேலே இருந்த கோவத்தில் ஆதிரை சொன்னாங்க. அது கமருதீன் மேலே இருந்த கோவத்தில் கமருதீன் வந்து வெளியில் வந்து டிவி சீரியல் வந்து ஒர்க் பண்ணும்போது சண்டையில் ஆதிரை வந்து நீ என்ன சொல்கிறது அவர் மேலே தப்பு, நீயே அப்படி தான் அப்படி நிறுவனத்துக்காக வந்து நாங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கிறோன்னு சொன்ன விஷயம் தான் அவரு அவ்வளோ தூரம் வந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது அதான் ஒன்று அது சார்ந்து போகும்போது அது அப்படி போயிடுச்சு. ஆனால் இந்த வீட்டில் இத்தனை நாளில் 105 நாள் பிக் பாஸ் மீதான மரியாதையை மிக சரியாக செலுத்தியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல விக்ரம் சொல்லுவேன், 2வது வினோத், 3வது சுபிக்ஷா. இவங்க 3 பேருமே ரொம்ப இலகுவா வந்து அவர் பேசும்போது மரியாதை கொடுக்கறது, எழுந்து நிற்கிறது அந்த விஷயம் பண்ணுவாங்க. 4வது கனி. இந்த 5 சபரி, இந்த 5 பேரையும் நான் வந்து பிக் பாஸ் கொடுத்த மரியாதையை சரியாக பின்பற்றுபவர்கள் நான் சொல்லுவேன். மற்றவங்க பின்பற்றுவாங்க, ஆனால் வந்து அந்த லேட் இருக்கும், ஒரு அலட்சியம் இருக்கும். மைக்கை வந்து போட்டுட்டு வாங்கன்னா அப்பதான் கிளம்பி வருவாங்க. பாருலாம் அது மாதிரி தான் நிறைய வாட்டி. ஏங்க நீங்க பாருல அந்த இடத்துல நீங்க ஆதிரியே சொல்லலாம், சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமா. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது இது எதுக்கு வருதுன்றப்ப இந்த நீர்த்து போனது கரெக்டான பாயிண்ட் ஜாக்கி. ஒருத்தவங்க அந்த மாதிரி அந்த வீட்டுல செய்யும் பொழுது நான் செஞ்சேன் என்ன அப்படிதான் இதுக்கப்புறம் ரெட் கார்டு வாங்குறது நிறைய நடக்கும்ன்ற அதை நார்மலைஸ் பண்றாங்கன்னு தான் நானும் சொல்றேன். இது வந்து அந்த அளவுக்கு வந்து சரியா வராது. காரணம்
நீங்க டாக்ஸிசிட்டி தான் வந்து சண்டை போட்டுக்கிறது தான் வந்து சிறந்ததுன்ற மாதிரி நீங்க நிறுவுறீங்கல்ல. ஆ, சண்டை போடுறது எல்லா நேரத்துலயும் சிறந்ததா ஆகாதுன்னு சொல்ல வரேன் நான். அதேதான். இல்ல நீங்க இன்னொரு ஒரு விஷயம் சொல்றீங்க இல்லையா? ம். அ அ இது பேர் என்ன சொல்றது? சேனல மாத்துறது, ரிமோட் உங்க கையில இருக்குன்னுலாம் இப்ப நீங்க பேச ஆரம்பிச்சுட்டீங்க. ஆமா. அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ம். ஆனாலுமே கூட உங்க நிகழ்ச்சிகள வந்து எல்லாமே நான் சொல்றது சின்ன பசங்கள நான் சொல்லவே இல்ல. ஒரு 20 வயசு பசங்க வந்து உங்களோட சேனல் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு அப்படின்னா, ம். இது பண்ணலாம் போலயே! ம். அப்படிங்கிறது தான் நீங்க வந்து பண்றீங்க. சரி அந்த கதை அது வேற கதை. அத ம். விட்டுருவோம். ம். பட் நீர்த்து போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருத்தர் மேலேயே ஒரு ஷோவ பயணிக்க வச்சீங்க. ஆமா. நம்ம சொன்னதே என்னன்னா, அவங்க ஆமா பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க டிஆர்பி ஒரு நாள் குடுக்கலாம். இப்ப தர்ஸ்டே அன்னைக்கு நல்ல டிஆர்பி போகுது. ஓகே. வெட்னஸ்டே அன்னைக்கு நீங்க வேற யாராவது காட்டியிருக்கலாம். ஆனா, நீங்க ஒரே ஒரு ஆள் மேல தான் அந்த இதுவே பயணிக்கிற மாரி தான் நீங்க பார்த்துட்டே இருந்தீங்க. அது என்ன பேர் வச்சிருந்தோம்? பாருபாஸ். பாரு பாஸ். முதல்ல பாருபாஸா வச்சிருந்தீங்க. அப்புறம் சாண்ட்ரா பாஸ் ஆக்கிட்டீங்க. மாத்திட்டீங்க. அவ்வளவுதான். அப்ப அவங்களை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணும்பொழுது, மீதி இருக்கிற மீதி 2 இந்த பேர் வந்து ஆட்டத்தையே நீர்த்து போக வந்து வச்சாங்க. பிசுபிசுக்க வச்சதுல முதல் இடம் பாரு, 2ஆம் இடம் வந்து சாண்ட்ரா, 3ஆம் இடம் கமருதீன், 4ஆம் இடம் வாட்டர்மெலன். வாட்டர்மெலன். இந்த அவ்வளோ. 4 பேர் தான் அதுக்கு மிக முக்கிய காரணம். நடுவுல வந்து ம். சாண்ட்ரா மேல வந்து பயந்துட்டாங்கன்ற மாரி வந்து விஜய் சேதுபதியுமே மாத்துனாரு அத. ஆமா. அவரும் அதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம். ஏன்னா கனி வந்து தெளிவா கேக்குறாங்க. ஏங்க நான் கேட்டேங்க உங்க கிட்டன்ட்டு. ஆ. அவங்க கேட்கும்போதே வெளியவும் அந்த விஷயங்கள் பரபரப்புக்குள்ளாக்கப்பட்டது. அவ்வளோதான். அதாவது உங்கள பொறுத்தவரையிலும் நாங்க ஒண்ணு செய்வோம். ஆ. நீங்க வெளியில எப்படி வேணாலும் அடிச்சுக்கங்க. எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. எங்கள பத்தி பேசுறீங்கல்ல அப்படின்ற மனநிலையில தான் அவங்க இருக்கா மாரி தான் எஸ். நம்மளுக்கு தோணுது. எஸ். அது எல்லா நேரத்துலயும் அது கை கொண்டு வராது, கை கொடுக்காதுன்றது தான் நம்ம சொல்ல வருது. ஆ. ஏன்னா ஒரு சில விஷயங்கள நீங்க நார்மலைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணும் இல்ல. ஒரு மேனேஜர ஒருத்தன் போகும்போது அடிச்சுப்புட்டான். அவ்வளோதான். அவன் கோவம்டா அடிச்சுப்புட்டான்டா. திரும்ப அவன வேலைக்கு சேர்த்துக்கங்கடேன்றேன்னு வச்சுக்கோங்களேன். ம். அடுத்து 4 பேர் சேர்ந்து மேனேஜர முக்குவான். அவ்வளோதான். அவ்வளோதான் அதில இருக்கிற நான் சொல்ற உதாரணங்கள். நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அது வந்து பூமரங்கா தாக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும் So signing off.